கூலி படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 200 கோடி பார்த்தீங்கன்னா லாபமாக வந்திருக்குங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். கூலி படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 375 கோடி வரை பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வைத்து எடுத்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா தியேட்டர்கள் ரைட்ஸ் அதை பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயின் தான் வாங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 110 கோடிக்கு பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா தியேட்டர் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா 19 கோடி வரை பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. கர்நாடகாவோட தியேட்டர் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா 30 கோடி வரை பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா அந்த தியேட்டர் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா 48 கோடி பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 50 கோடி வரை பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு பார்த்தீங்கன்னா அங்கே எவ்வளோ ஒரு மார்க்கெட் இருக்குதுன்னு பாருங்களேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா டோட்டல் இந்தியாவோட தியேட்டர் ரைட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 251 கோடி வரை பார்த்தீங்கன்னா தியேட்டர் ரைட்ஸ் இருக்குது. அப்புறம் ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா 81 கோடி வரை பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் ஆகிருக்குங்க. யூஎஸ்ஏவில் பார்த்தீங்கன்னா 30 கோடி வரை பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா 338 கோடி வரை பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா தியேட்டர் ரைட்ஸ் வந்திருக்கு. அது இல்லாத பார்த்தீங்கன்னா ஓடிடி ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா அது தனியாக அமேசான் பிரைமு பார்த்தீங்கன்னா 120 கோடி வரை பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. இதுக்கு விற்றுருக்காங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா 100 கோடி வரை பார்த்தீங்கன்னா சேட்டலைட் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா போயிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் தியேட்டர்கள் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா 200 கோடி வரை பார்த்தீங்கன்னா மொத்தமாக போயிருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் அதாவது ப்ரீமியம் ரிலீஸ் அதாவது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 588 கோடி வரை பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆகிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 375 கோடிங்க. அதோட டிராஃபிக் பார்த்தீங்கன்னா மொத்தமாக கலெக்ஷன் பண்ணது 558 கோடி. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா 200 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா லாபத்தை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 200 கோடி பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆயிருக்குன்னே சொல்லாங்க.